சிறுகதைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனோஜ் வந்து சமையல் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து சமைக்கிறதுல மனோஜோட ஃப்ரெண்டும் மனோஜோட பிஏ ஜீவா எல்லாரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து அவங்களுடைய ஷோரூமுக்கு லீவ் விட்டுட்டு இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் உள்ள வராங்க. உடனே முத்து கேக்குறாங்க, டே மனோஜ் என்னடா ஷோரூமுக்கு லீவ் விட்டுருக்க, என்ன ஆச்சுன்றாங்க. பின்ன என்னடா பண்ண முடியும், அம்மா வந்து இப்படி இருக்காங்க, இப்படி இருக்கும்போது ஷோரூம்ல வியாபாரத்தை பார்க்க முடியுமா, என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது கடையா இல்ல இங்கேயே குடுத்தல் நடத்துற மாதிரி சமையல் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மனோஜ் ஃபோன் பண்ணி 1 kg சிக்கன் போன்லெஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. பாத்தியா மீனா, முழு நேர சமையல்காரனாவே மாறிட்டான். அம்மா கிட்ட பேசி அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம், அம்மா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. விஜய் அங்க ரொம்பவே கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மா ஏமா இப்படி பண்றீங்க, வியாபாரம் நடக்கிற இடத்துல இப்படி இருந்தா என்ன அர்த்தம், வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வந்து அங்க வந்தா கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது, அது பெரிய மாளிகையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட முத்து வந்து, இங்க பாருங்க, நடந்தது என்னன்றது எங்களுக்கும் நல்லா தெரியும். ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே விஷயத்த சொன்னாங்க, அது மட்டும் தான் சொன்னாங்களா, வேற ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அது மட்டும் தான் தெரியும். ஸ்ருதி ரவி வந்து நீங்க இல்லைன்னு சொன்னாங்க, எங்களுக்கு எப்படி நீங்க இங்கதான் இருப்பீங்கன்ற விஷயம் தெரியும், அதனால நாங்க நேரம் இங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு இப்ப மீனா வந்து, அத்தை அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க நல்லபடியா இருக்கலாம், வாங்க அத்தை வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. உடனே விஜய் வந்து கோவப்பட்டு, இங்க பாரு, தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காது, என் புள்ள கூட இருந்தாதான் என்னுடைய மான மரியாதை இருக்கும், நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. உடனே விஜய் வந்து, இங்க பாருங்க, நீங்க எனக்கு நல்லது பண்றதா இருந்தா கூடிய சீக்கிரம் வீட்டை வந்து எப்படி மீட்கிறது அதை பாருங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசினதும், அது பண்ண வேலைகள்லாம் இவனை கேள்வி கேட்காது எங்களை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்களும் வீடை எப்படி வந்து மீட்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 10 நாள் கோர்ட் லீவு முடிஞ்சதுமே எப்படியாவது நம்ம வீட்டை வந்து நம்ம மீட்டெடலாமா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பத்தியா மீனா, தப்பு பண்றதெல்லாம் இவன், ஆனா தண்டனை நமக்கான்னு சொல்லிட்டு முத்து வந்து கோவப்பட, உடனே மீனா வந்து, என்னங்க எதுக்காக தேவையில்லாம இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டெல்லாம் இருக்கீங்க, முதல்ல அத்தையை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கான வேலையை பார்க்கலாம், அதை விட்டுட்டு ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்றாங்க. முதல்ல வாங்க, நம்ம எப்படி அத்தை வர வைக்கணும் தெரியும், வாங்க போகலாம்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு நம்ம மீனாவும் சத்யாவும் எல்லாரும் சேர்ந்து மளிகை சாமான் பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்ததுமே வந்து இப்ப முத்து வந்து, நான் எவ்வளவு சொன்னாலும் அம்மா வேற வரமாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை காதுல படுற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா வந்து சொல்றாங்க முத்துக்கிட்ட, மாப்பிள்ள நீங்க சம்மந்தி அம்மாவை இங்க கூட்டிட்டு வாங்க, இங்க நாங்க நல்லபடியா சம்மந்தி அம்மாவை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து, என்னுடைய அம்மா எங்க வீட்டுக்கு நீங்க வந்த போது கூட உங்களை வந்து சரியா வந்து கவனிக்கல, சரியா நடத்திக்கல, ஆனா நீங்க வந்து இந்த அளவுக்கு அன்பா பாசமா என் அம்மாவை வந்து அக்கறையோட இப்படி விசாரிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அத்தை, நாங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் வரல, ஒரே ஒருத்தர் கூப்பிட்டா வேணும்னா வருவாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இப்போ உடனே போயிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு முத்துன்றாங்க. இல்லப்பா, ஸ்ருதியோட வீட்டுல அம்மாவுக்கு எப்படிப்பட்ட அசிங்கம் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அம்மா வந்து இப்ப மனோஜோட கடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வியாபாரமும் நடக்காம 2 நாளா வந்து பிரச்சனையில போயிட்டு இருக்கு, அம்மா அங்கேயே இருக்காங்க, நீங்க சொன்னா கண்டிப்பா அம்மா இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா வந்து, சம்மந்தி நீங்க சொன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க சம்மந்தி அம்மா, நீங்க போயிட்டு சொல்லுங்க சம்மந்தின்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் என்னுடைய பேச்சுக்கு மறு பேச்செல்லாம் கிடையாது, என் பேச்சை கேட்கறவங்களா இருந்திருந்தா இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. அதனாலதான் எனக்கு தெரியாமையே என்னுடைய பொண்டாட்டி கையெழுத்து போட்டு இப்படி ஒரு விஷயம் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இது கேட்டதும் உடனே முத்து மீனா ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம விஜயா குளிர் ஜோரத்துல ரொம்பவே நடுங்கி போயிருக்காங்க. மனோஜ் வந்து, அம்மா என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சுமான்னு சொல்றாங்க. உடம்பெல்லாம் கொதிக்குதுடா மனோஜ், என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, நம்ம வீட்டுல தான் நான் நிம்மதியா அப்படி கம்பீரமா இருந்தேன்னு சொல்றாங்க. சரி வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போலான்றாங்க. டே நான் இன்னும் குளிக்கல,
இப்படி இருக்கும்போது இப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர்றதுன்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க. எனக்கு சுடுதண்ணி வச்சு குடுன்னு சொன்னதும், ப்ரோ சுடுதண்ணி வைக்கணும் குண்டா எதுவும் இல்ல. சரி குக்கர் ஒண்ணு எடுத்து குக்கர்ல சுடு தண்ணி வைங்கன்னு சொல்றாங்க. எனது குக்கர்லயா? பின்ன என்ன ப்ரோ ஏதோ ஒண்ணுத்துல வைக்க வேண்டியதுதான் சொல்றாங்க. உடனே அதுக்கு விஜயா வந்து, ஏண்டா குக்கர்ல வச்சா அந்த சுடு தண்ணி போய் எனக்கு எவ்வளோடா பத்தும்? அம்மா என்னம்மா பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு விஜயா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மனோஜோட பிய வந்து கேக்குறாங்க. இங்க நம்ம வேலை செய்யறதுக்கு தான் வந்தோம். இவங்க என்ன நம்மள சமையல்காரி மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீவா கோவப்பட, முழுசா நினைச்சாச்சு அப்புறம் எதுக்கு, வா போயிட்டு நம்ம வேலையே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து மனோஜோட ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுறாங்க. விஜயா ஃபீவர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜயாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. உடனே நம்ம விஜயா பார்த்துட்டு அண்ணாமலை பார்த்துட்டு, என்னங்க நீங்களான்னு சொல்றாங்க. என்ன விஜயா இதுக்காக இப்படி வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, வா போகலாம் மீனாவோட வீட்டுக்கு. இதுக்கு அங்கெல்லாம் நான் வரல, எனக்கு அங்கெல்லாம் என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க. ஸ்ருதியோட வீடு பணக்கார வீடு, அங்க போனாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொன்னியே, அங்க போய் என்ன லட்சணத்துல நடந்ததுன்னு தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஏன் உன்னுடைய முகம் டல்லா இருக்கு, உடம்பு சரியில்லைங்க, சரி வா ரொம்ப ஃபீவரா இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜயாவும் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனோஜ் என்ன பார்த்துப்பான்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்க. உடனே முத்து அந்த இடத்துக்கு வராங்க. முத்து வந்ததுமே அண்ணாமலை கேக்குறாங்க, என்னடா முத்து நீ இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்பா நீங்க வர்றத கூட தான் எனக்கு சொல்லல, இல்ல நான் விஜயாவை கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா நானும் அம்மாவை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன், அம்மா வந்து வருவாங்களான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே நம்ம அண்ணாமலை வந்து மனுஜை தேடிட்டு இருக்காங்க. ஏண்டா உன்னுடைய அம்மா தான் அறிவு கெட்டுத்தனமா இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிசினஸ் பண்ற இடத்துல இப்படி இருந்தா கடை எப்படி டெவலப்மெண்ட் ஆகுறது? எப்பதான் கடனை தீர்த்துட்டு நம்ம வீட்டை மீட்கிறது? பண்ற தப்பெல்லாம் நீயும் அம்மாவும் செஞ்சுட்டு இப்ப திரும்பவும் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே நம்ம விஜயா வந்து, அவனை ஏன் திட்டுறீங்க? நான் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவெடுத்தேன், நான் எங்கேயும் வரல, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா அந்த இடத்துக்கு வராங்க. மீனா வந்துட்டு, என்ன மீனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க அத்தை வந்து காஃபி இல்லாம இருக்க மாட்டாங்க, அதனால அத்தைக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வரலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம விஜயாவுக்கு போயிட்டு காஃபி ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டான்றாங்க. இல்ல அத்தை பரவாயில்ல குடிங்கன்னு சொல்லிட்டு மீனா காஃபி போட்டு குடிக்க, இது குடிச்ச விஜயாவுக்கு தான் உயிரே வந்த மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷமாவும் தெம்பாவும் இருக்காங்க. உடனே முத்து, உண்மையை சொல்ல மீனா எதுக்காக நீங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க இன்னொரு முறை அத்தை கிட்ட பேசி அத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து, அம்மா உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போகுமான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே முத்து வந்து கேக்குறாங்க, ஏண்டா என்னடா பேசிட்டு இருக்க, உன்னால அம்மா இங்க இருந்தா வியாபாரம் பண்ண முடியுமா? உடனே மனோஜ் வந்து யோசிக்கிறாங்க. இங்க இருந்தாதான் வியாபாரம் பண்ண முடியும், ரோகிணி அப்பப்போ வந்து போவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் என்னடா பண்ணட்டும், அம்மா கிட்ட நான் ஏதாவது சொன்னா அம்மா என்னவே எதிர்த்து பேசுறான்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசுவாங்க, அம்மா கோச்சுப்பாங்க. அதனால அம்மா கிட்ட நான் என்ன சொல்லட்டும்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அம்மா இங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லாம விஜயாவை போன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே உடனே விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. எப்படின்னா என்னடா சொல்ல வர, நான் இங்க இருக்கிறது உனக்கே விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா அப்படியெல்லாம் கிடையாது, இது வீடா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை நான் மகாராணி மாதிரி பார்த்திருந்திருப்பேன். இது ஷோரூம், இங்க வந்து 2 நாள் லீவு விட்டாச்சு. அது இல்லாம இப்படி வியாபாரம் நடக்கிற நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு நான் சொன்னேனே தவிர வேற ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் உங்களால தூங்கிட்டே உங்க உடம்பு முடியாம இருக்குல்ல, அதனாலதான் சொன்னேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து, விஜயா மத்தவங்க எல்லாருக்கும் ஏன் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கணும்? மீனா வீடு சின்னதா இருந்தாலுமே அவ சந்தோஷமா நிம்மதியா உன்னை பார்த்தப்பா, வா போகலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க. உடனே விஜயா, நீங்க கூப்பிடுறீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த 10க்கு 10 வீட்டுக்குள்ள நான் வரேன், எல்லாம் என் தலையெழுத்து, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல, அந்த தலையெழுத்தை எழுதிக்கிட்டவளே நீதான் சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க. உடனே சந்திரா வந்து, வாங்க சம்மந்தி வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே நம்ம விஜயா வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு, இன்னும் ஒரு வாரம் இந்த வீட்டுல எப்படிதான் நான் இருக்க போறேனோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்து வந்து இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜயா, என்னடா நான் அரைகுறை இங்கிலீஷ் பேசுவனே, அந்த மாதிரி என்கிட்ட பேசி என்னை நக்கல் அடிக்கிறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே முத்து வந்து, சச்ச அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா,
நாங்க 2 பேருமே கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கோம். 2 பேருமே இங்கிலீஷ் கத்துக்க போறோம்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் இங்கிலீஷ்ல பேசி காட்டுறாங்க. இத பார்த்ததும் அண்ணாமலை பாத்தியா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பெருமையா பேச, உடனே விஜயா சிரிக்கிறாங்க. என்னது இவங்க கோச்சிங் கிளாஸ் போனா மனோஜ் மாதிரி எல்லாம் சரளமா இங்கிலீஷ் எல்லாம் பேச முடியுமா? இதெல்லாம் சும்மா கண் துடைப்புக்கு. பணம் இருக்க மாட்டாது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பணத்தை செலவு பண்ணாத, ஒழுங்கா வீட்டை எப்படி மீட்கணுன்ற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மீனா முத்துவை இன்சல்ட் பண்ற மாதிரி விஜயா பேசினதும் உடனே அண்ணாமலை, என்ன விஜயா அங்க போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு கூட உன்னுடைய புத்தி மாறலையா? எப்ப பாரு முத்து மீனா 2 பேரையும் மட்டம் தட்டிட்டே தான் பேசிட்டு இருப்பியா? இப்ப முத்து மீனாவால தான் இப்படி கொஞ்சம் நஞ்ச கௌரவத்தோட நம்ம இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் நடுத்தெருவுல தான் நின்றுப்போம். அவங்க 2 பேரும் அவங்களோட வளர்ச்சியை மாறி மாறி வளர்ந்துட்டே தான் போறாங்க. நீ கிண்டல் கேலி பண்ணிட்டு மட்டும் என்னத்த சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுறாங்க. உடனே விஜயா, இதுக்காக தான் என்ன இங்க வர சொன்னீங்களான்னு சொல்லிட்டு விஜயா வந்து கோவப்பட, உடனே அண்ணாமலை வந்து உன் வாயை அடிக்கிட்டே இருந்தா எந்த பிரச்சனையும் வராது, உன் வேலையை நீ பாக்குறது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட வந்து அண்ணாமலை சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே மீனா வந்து, விடுங்க மாமா, அவங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. எப்பயாவது பேசினா அது பெரிய விஷயமா தெரியும். எப்பவுமே எங்களை மட்டம் தட்டி தான் அவங்க பேசுறாங்க. பேசுனா பேசிட்டு போட்டு விடுங்க மாமா, இதுக்கெல்லாம் நாங்க ஃபீல் பண்றது கிடையாது. எங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா நாங்களும் சாதிச்சு காட்டுவோம். அத்தை வாயாலே 2 பேரையுமே பாராட்டி பேசுவாங்க. கண்டிப்பா இது நடக்கும், நடந்தே தீரும்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. உடனே விஜயா முறைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அத்தை, கண்டிப்பா இது நடக்கும். எங்களை வந்து உங்களுடைய மருமகன் சொல்றதுக்கே அசிங்கப்படுறீங்கல்ல. ஆனா நாங்க 2 பேருமே ஊர் உலகமே வந்து எங்களை பாராட்டுற மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நாங்க வளர்ச்சி அடைவோம். அப்ப நீங்களே இது என்னுடைய மகன், இது என்னுடைய மருமகன் சொல்லிட்டு ஊர் முழுக்க எங்களை பத்தி பெருமை பேசுவீங்க. இது நடக்கும்ன்றாங்க. அது நான் செத்தாலும் நடக்காது. எனக்கு மனோஜ் மட்டும்தான் ஒரு புள்ள. அந்த புள்ளைய மட்டும் தான் நான் பாராட்டி பேசுவேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே அண்ணாமலை வந்து, விடுமா, இவ எது பட்டாலும் திருந்தாத ஜென்மம். இவளை பத்தி பேசி எதுக்காக உன்னுடைய ஸ்பாயில் பண்ணிக்கிற, விட்டுடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே சந்திரன் வந்து, என்ன மீனா, உன் மாமியார் என்ன இப்படி எல்லாம் உன்னை பேசுறாங்க? இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு தான் நீ அந்த வீட்டுல இத்தனை நாளா இருந்தியான்றாங்க. இங்க பாருமா, அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. 1000 தான் அவங்க என்ன சுடுசொல் சொன்னாலும் அவங்க என்னுடைய மாமியார். அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு அவமானமும் வராம அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு இப்ப மீனா சொல்றாங்க. இல்ல மீனா, அது வந்துன்றாங்க. அம்மா, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போன விஷயம், விடுமா, எல்லாம் காலம் மாறுற மாதிரி அவங்களும் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மனோஜ் ரோகிணிக்கு கால் பண்றாங்க. என்ன மனோஜ், உன் தேவை முடிஞ்சதோ என்னை அப்படியே கலட்டி விட்டுட்ட, ஒரு ஃபோன் பண்ணியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா இங்கே இருந்தாங்க ரோகிணி, என்னால எப்படி ஃபோன் பண்ண முடியும்? அம்மாவை முத்துவோட பொண்டாட்டி மீனாவோட வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அம்மா அங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வா ரோகிணின்றாங்க. என்னாலலாம் வர முடியாது. நீ உன் அம்மா முன்னாடி எனக்கு ரோகிணி தான் எல்லாம், ரோகிணி கூட தான் நான் சேர்ந்து வாழ போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? மனோஜ், என்கிட்ட ஒரு மாதிரியும் உன் அம்மா கிட்ட ஒரு மாதிரியும் வேஷம் போட்டுட்டு இருக்க, இந்த வேஷத்தை முதல்ல கலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க. ரோகிணி, வீடு இல்லாம நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நேரத்துல அம்மாவை நான் எடுத்தெறிஞ்சு பேசி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதை என்னால தாங்கிக்க முடியாது ரோகிணி. அம்மாவுடைய மனசை மாத்தி கண்டிப்பா உன் கூட நான் சேர்ந்து வாழுவேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருன்னு சொல்லி மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி, இதெல்லாம் நடக்கும் நம்பிக்கை இருக்கா? உன்னுடைய அம்மா வேற ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணை பார்த்துதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு ரோகிணி தான் வேணும், ரோகிணி கூட தான் நான் வாழ போறேன், நீ சொல்லுவியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே மனோஜ் வந்து, கண்டிப்பா ரோகிணி, என்னுடைய அம்மா கிட்ட நான் பேசுவேன், பேசிட்டு அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் போடுவேன். அந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா கண்டிப்பா உன் கூட சேர்ந்து நான் வாழுவேன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. இதை கேட்டு ரோகிணி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. மனோஜ், என்கிட்ட கண்டிஷன் போடுவேன்னு சொன்னியே, அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னுடைய அம்மா இருக்காங்கல்ல, உன்னுடைய அம்மா கிட்ட உன்னுடைய முதல் புருஷனுடைய குழந்தை அந்த கிறிஷ் இருக்கான்ல, அவனை விட்டுட்டு நீ மட்டும் வந்தினா நான் அம்மா கிட்ட பேசி நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாடுறதுக்கு அம்மா கிட்ட நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ரோகிணிக்கு கோவம் வருது. என்ன மனோஜ், என்ன பேசிட்டு இருக்க? குழந்தைய என் அம்மா கிட்ட விட்டுட்டு எனக்கும் குழந்தைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வர சொல்றியா? ஆமா ரோகிணி, அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மேலதான் கேர் வரும். அந்த குழந்தைய தான் நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைப்பேன். எவனுக்கும் பிறந்த குழந்தையில எனக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க.
இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கர கோவம் வருது. சீ, உன்னெல்லாம் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும், அந்த பச்சை குழந்தைய நடுத்தெருவுல விட்டுட்டு வான்னு சொல்றியே, அப்படின்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் மேல பயங்கர கோவப்படுறாங்க. இப்ப ரோகிணி மனோஜை ஏத்துக்கிட்டு வாழுவாங்களா, இல்ல மனோஜ் கேட்டபடியே ரோகிணி மனோஜ்க்கு விவாகரத்து கொடுக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.